Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. நாட்டின் வடகிழக்கு மாநிலமான அசாம் எல்லையை ஒட்டி 50 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்ட திபெத் பகுதியில் சீனா மிக பிரம்மாண்டமான அணை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அந்நாட்டில் பாயும் யார்லங் சாங்கப்போ நதியின் குறுக்கே கட்டப்படும் இந்த அணையானது உலகிலேயே மிகப்பெரிய அணையாக இருக்கும் என சீன அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவில் பிரம்மபுத்திரா என்ற பெயரில் பாயும் இந்த நதியின் மூலம் சீனாவில் உள்ளது. அந்த நதியின் நீரோட்டத்தை தடுத்து மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த சீனா மேற்கொண்டுள்ளது. இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் அருணாச்சல பிரதேசம் உட்பட பிரம்மபுத்திரா பாயும் இந்திய மாநிலங்கள் பல வறட்சி பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்படும் என நிபுணர்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் இந்திய எல்லை ஒட்டி 50 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவின் சார்பில் அணை கட்டுமான பணிகள் துரித கதியில் நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பிரம்மாண்ட அணை கட்டுமானம் முடிந்தால் இந்தியாவிற்கான நீராதாரம் பெருமளவு பாதிக்கப்படும் என்பது ஒரு புறம். அதே சமயம் இமயமலை தொடரை ஒட்டிய பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அணைக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அருணாச்சல பிரதேசம் உட்பட இந்திய மாநிலங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கும் அபாயமும் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அதேபோல் அதிகப்படியான நீரை தேக்கி வைக்கும் சீனா அணையின் பாதுகாப்பு கருதி திடீரென ஒரே நேரத்தில் பெருமளவு தண்ணீரை திறந்துவிட்டாலும் பிரம்மபுத்திராவில் வெள்ளம் ஏற்பட்டு இந்திய மாநிலங்களுக்கு பேரழிவை உண்டாக்கும். இந்த அணை கட்டுமான பணி தொடர்பாக சீனா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை இந்தியாவிடம் பகிர வேண்டும் என ஏற்கனவே மத்திய அரசு வலியுறுத்தியிருந்தது. எனினும் இந்தியாவிடம் எவ்வித தகவலும் தெரிவிக்காமல் சீனா கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனா கட்டி வரும் உலகின் மிக பிரம்மாண்டமான அணையால் இந்தியாவில் வறட்சி மற்றும் பெருவெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதால் இதுகுறித்து மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தை ஆரம்பம் முதலே கூர்ந்து கவனித்து வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.